நேயர்களே, மாரி செல்வராஜனுடைய 4வது படைப்பான வாழை படத்தை பார்த்துட்டு இப்போ அந்த விமர்சனத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். வாழை வாழைங்கிறது எவ்வளவு சந்தோஷமான, குதூகலமான, கொண்டாட்டமான விஷயம் இல்லை? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் வாழை பழம் இல்லாமல் இருக்காது, வாழை மரம் இல்லாமல் இருக்காது. ஒரு அப்படியே வாழையா கண்ணா இதாக பார்க்கும்போதே அவ்வளவு குதூகலத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் நமக்குள்ளார தரும். அப்படிப்பட்ட கொண்டாட்டத்தையும் குதூகலத்தையும் மட்டுமா இந்த வாழை தந்திருக்கு? ஒவ்வொரு படத்தையும் விட்டு நம்ம எழுந்திருக்கும் போது மாரி செல்வராஜ் ஏதோ ஒன்று நம்ம மனசை சலனப்படுத்துகிற மாதிரி இந்த வாழையிலையும் மாரி செல்வராஜ் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நம்மளுடைய பாலியத்தை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரியான ஆரம்ப காட்சிகள் தான் அப்படிதான் விரியுது. ஒரு அழியாத கோலங்கள் பாலுமகேந்திரா சார் எடுத்தது போல ஒரு டீச்சரையே காதலிக்கிற, ஆனால் அது காதல்னு சொல்லாமல் அது ஒரு நேசம்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் மாரி செல்வராஜ் ரொம்ப அழகாகவே நமக்கு உணர்த்தி இருக்கார். அதுலேயும் ஒரு கட்டத்தில் அம்மாவா நான் இங்கே இருந்தீங்க, இப்போ அக்காவா எனக்கு தெரியுறீங்க அப்படின்னு சொல்கிற விதத்திலேயே அது வரைக்கும் அந்த பையன் டீச்சர் நிகிலா மேலே வச்சிருக்கிற அந்த காதல், அந்த அன்பு, அந்த வாஞ்சை, அது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தை ரொம்ப ஆழமாக உணர்த்தியிருப்பார். வாழை அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஏண்டா வருது அப்படின்னு தவிக்கிற அந்த ஒரு பையனுடைய மனநிலை. ஏன்னா இங்கே சனி ஞாயிறு மட்டும் லீவு வந்துடும், நம்மெல்லாம் கொண்டாடிட்டே இருப்போம். ஆனால் சனி ஞாயிறு வந்தாக்க வாழை எடுக்கிறதுக்கு போகணும், பழத்தை எடுக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் ஒரு அடிமைப்பட்ட குடும்பமாக அந்த பண்ணையாட்களுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு நடக்கிற அந்த சுமைகளை, அந்த வலிகளை, அந்த வேதனைகளை, அதுக்காக மாடையே விற்கக்கூடிய ஒரு அவலநிலைக்கு வரதும், ஒரு மாடு மேஞ்சிருச்சுங்கிற காரணத்துக்காக தன்னுடைய தோட்டையே தூக்கி அவமானத்தை சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிற அந்த அம்மாவும் படத்துல கலையரசன் நிகிலாவை தவிர வேற யாரையுமே நமக்கு தெரியல. ஆனா எல்லாருமே ஏதோ பழக்கப்பட்டு பல படங்கள் நடிச்சவங்க மாதிரி அந்த அம்மா கதாபாத்திரம், தங்கை அக்கா கதாபாத்திரம், கூட படிக்கிறவன், அந்த 80s 90s எல்லாமே கமல் ரஜினியினுடைய காலகட்டம் தான். நீ கமல் ரசிகரா, நான் ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான். இன்ஃபேக்ட் என்னுடைய நண்பன் சிவா ரஜினி ரசிகர்னாக்கா நான் கமல் ரசிகராக இருந்ததெல்லாமே இந்த படம் நினைவுபடுத்துது. படத்தினுடைய வாழை படத்தினுடைய ஆரம்ப காட்சியில பா பா பான்னு கத்திட்டு இருக்கிற அந்த பையனுடைய அந்த கேவல் சத்தமே நமக்குள்ளார ஒரு சோகத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தி, அதே போல இன்டர்வல் பிளாக்ல அம்மாவுக்காக கதறி அழுகிற அந்த காட்சி, அம்மா கிட்ட சத்தியம் செய்கிற அந்த காட்சி, இனிமேல் நான் வாழை இருக்கிறதுக்கு வரமா, கண்ணுக்காக வாழைக்கு தூக்கிறதுக்கு வரமா அப்படின்னு அந்த பையன் சொல்கிற ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தில் அது இளைப்பா இருக்கிற அம்மா அப்படின்னு போடுகிற அந்த இன்டர்வல் பிளாக்கு, நாமளும் கொஞ்சம் அந்த இடத்துல இளைப்பாரத்தான் செய்கிறோம். பையன் அம்மாவுக்காக, அம்மாவுடைய கஷ்டத்துக்காக அவன் மாறிடுவான் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதை அடுத்து என்னென்ன நடக்குது? இறுதி பகுதியில் அன்னைக்கு அவனும் அந்த பேருந்து அந்த லாரியில் ஏறிட்டு அதுக்கப்புறம் அவன் இறங்கிடுறான். அதுக்கு ஒரு கல்லூரி, அந்த ஸ்கூலில் நடக்கிற ஒரு ஆண்டு விழா விஷயம் ஒரு காரணமாக இருக்குது. இதில் எட்டுப்பட்டி ராசாவினுடைய பாட்டாக இருக்கட்டும், பூங்கொடி அப்படிங்கிற பெயராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாமல் தூதுவளை அரைச்சி மாதிரியான பாடல்கள்லாம் நம்மளை ஒரு நாஸ்டாலஜி சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடியதாகும். கிளைமாக்ஸில் வரக்கூடிய அந்த காட்சி கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் நம்மளை கணக்க செய்கிறதாகவும் இருக்குது. தேனி ஈஸ்வருடைய ஒளிப்பதிவு, மற்றபடி எடிட்டிங், அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அமர்க்கலமாக இருக்கிற அதே சமயத்தில் சந்தோஷ் நாராயணன் எந்த இடத்துல அடக்கி வாசிக்கணும், எந்த இடத்துல சரியான இசையை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக அவருடைய பங்களிப்பை சரியாகவே செஞ்சுருக்காரு. மாரி செல்வராஜுக்கு வேலை வாங்க தெரியும். இயக்குனராக இருந்துக்கிட்டு நடிகர்களையும் புதிய புதிய மனிதர்களையும் அந்த ஊரில் இருக்கிறவங்களையே, அவருடைய ஊரில் இருக்கிறவங்களையே பயன்படுத்திக்கிட்ட விதமும், அந்த பச்சை கலர் மஞ்சள் கலர்னு அந்த காலத்தில் இருக்கிற போஸ்டர்களை அங்கங்கே வச்சிருக்கிற விஷயமும், அது மாதிரி அன்னைக்கு வந்த காலகட்டத்தில் இருக்கிற கமல் ரஜினி படங்களுடைய புகைப்படங்கள் எதெல்லாம் ஹிட்டு ஃபோட்டோவே அதை கொண்டு ரொம்ப கவனத்தோடு ரொம்ப அழகாகவே மாறி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் குறிப்பிட வேண்டியிருக்கு. இந்த வாழைங்கிறது ஒரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய, முக்கியமாக ஒவ்வொரு சமூகத்தினரும் இதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு படம் இது. நீங்கள் நினைக்கிற ஜாதி, மதம், புடலங்கா, புண்ணாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு படமாக இந்த படத்தை நாம் எடுத்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். வாழை படத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமன ஒரு பாலியத்தை மட்டும் நினைவுபடுத்துதா அப்படின்னு இல்லாமல், தென் மாவட்டங்களில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்துக்கிட்டு வர்ற காசு வயிற்றுக்கும் வாய்க்குமே பத்தாமல் இருக்கிற ஒரு காட்சியை
இந்த இந்த படத்துல அவ்வளவு அழகாகவும் மட்டும் இல்லாம அவ்வளவு ஆணித்தரமாகவும் உறுதிபட தெரிவிச்சிருக்கார் மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜுடைய எல்லா படங்களும் ஒரு எளிமையான மாந்தர்களுக்கு நடுவுல வச்சுக்கிட்டு தான் அவர் படமாக்குறார், கதையாக்குறார். அதே போல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவத்தை தான் படமாக்குறேன் அப்படின்னு இதுல டைட்டில் கார்டில் போட்டுட்டு அவங்க அத்தனை பேருக்கும் உயிர் பிழைத்து வந்தவனுடைய சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு படைப்பாளியை தாண்டி ஒரு மனிதநேயமிக்க ஒரு அன்பானவனை தான் நான் பார்க்குறேன். அந்த மாரி செல்வராஜா அவன் இவன் அப்படின்னு பேசுறதுக்கு நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அந்த பையனுடைய அந்த இளைஞருடைய உயரம் இன்னும் பல மடங்கு போக போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. 4 படங்கள்ல ஏதோ இந்த படம் மட்டும்தான் உண்மை சம்பவம் அப்படின்னு கிடையாது. எல்லா படங்களுமே உண்மைக்கு நெருக்கமான படம் தான். அதுலேயும் இந்த வாழை, ஒவ்வொரு தடவை நம்ம வாழைப்பழம் சாப்பிடும் போதும், வாழை ஏதாவது நம்ம பயன்படுத்தும் போதும், வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னு நம்ம வாழை கண்ணு வச்சு கட்டும் போதும் இந்த வாழை மாரி செல்வராஜ் நம்மை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள், நம்மை இம்சை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாரி செல்வராஜனுடைய இந்த படைப்பு நல்லா இருக்கா, அந்த படைப்பு நல்லா இருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் பட்டிமன்றம் நடத்தாமல் இதுவரைக்கும் வந்த மாரி செல்வராஜ் படங்களையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டே நம்மளை கட்டி போட்டிருக்கிற மாரி செல்வராஜனுடைய படமும் வாழையடி வாழையா தொடரும், பல வெற்றிகளையும் சாதனைகளையும் கொடுக்க போகுது. குறிப்பா அந்த பையனா நடிச்சிருக்க அந்த சிவனேசன், அந்த சிவனேசன் என்ற அந்த பையனுக்கு விருதுகள் காத்துட்டு இருக்கு. மாரி செல்வராஜுக்கும் கூட விருதுகள் காத்துட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே நான் பேசுறதுனால இந்த படத்தினுடைய அழுத்தத்திலிருந்து என்னால் மீள முடியல அப்படிங்கிறத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். மற்றபடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். இந்த வாழை படத்தை ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணிடாம பாருங்க அப்படிங்கிறத தான் வைக்கிறேன். இன்னும் வாழை படத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன். வணக்கம்.